நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 94493594 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. சைஃப் அலி கான் எனக்கு ட்விட்டர் முழுவதும் பேசப்படக்கூடிய ஒரு வார்த்தைனா இதுதான். இவரை பற்றி மும்பையில் இருக்கக்கூடிய மக்கள், ஏன் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்கும் தெரியும். ஒரு பாலிவுட்டினுடைய ஆக்டர், தயாரிப்பாளர் அப்படிங்கிற விஷயம். இதெல்லாம் தாண்டி சைஃப் அலி கானுக்கு சொல்லிட்டு ஒரு சில ரகசிய பக்கங்கள் இருக்குது. அதையும் நம்ம பேச போகிறோம். இப்போ என்ன நடந்தது அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். சைஃப் அலி கான் கத்தியால் குத்தப்பட்டார் அப்படிங்கிற செய்தி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கல்ல, இந்த காட்சி சைஃப் அலி கானுடைய வீட்டில் அவரை கத்தியால் குத்திட்டு ஓடக்கூடிய ஒரு நபருடைய காட்சி. இது நடந்தது சரியாக 2:30 மணி நள்ளிரவில். திருடன் அப்போ தானே வருவான். ஸோ அந்த மாதிரியான நிகழ்வு தான் அவருடைய வீட்டில் நடந்திருக்கு. பேரம் பேசியிருக்காரு திருடன். அந்த தொகை எவ்வளவு அப்படிங்கிற அந்த டீட்டெயிலையும் சேர்த்து வச்சு பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். மும்பையில் பாந்த்ரா அப்படிங்கிற பகுதியில் ஒரு 12வது மாடியில் குடியிருக்கக்கூடிய ஒரு நபர் தான் சைஃப் அலி கான். இவருடைய மனைவி கரீனா கபூர் இவங்கெல்லாம் சேர்ந்து வசிக்கிறாங்க. இவருடைய பையன் அதே இடத்துல தான் இருக்கார். பட் வெவ்வேறு இடங்களில் அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு இருக்காங்க. பட் இவரை கரெக்டாக அட்டாக் பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் சொல்லும்போது, அந்த வீட்டில் உதவியாளர் இருப்பாங்கள்ல, அவரை தான் ஃபஸ்ட்டு திருடன் மீட் பண்ணியிருக்காப்புல. மீட் பண்ணிட்டு 1 கோடி ரூபாய் கேட்டிருக்காரு. அவன் என்கிட்ட எங்கே 1 கோடி இருக்க போகுது அப்படின்ட்டு 2 பேருக்கு இடையில வாக்குவாதம் நடந்திருக்கு. அவனை கத்தியால் குத்துறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. அப்போ தான் சைஃப் அலி கான் சத்தம் கேட்டு உள்ளே வராரு. நைட்டு 2 மணி போல். அது வரைக்கும் அவங்க தூங்காமல் தான் முழிச்சிருக்காங்க. ஆக்டர்ஸோட வீடுகள்லாம் இரவு நேரத்தில் எப்பயுமே முழிச்சு தான் இருப்பாங்க. அந்த அளவுக்கு இருக்கக்கூடியவங்க தான். ஏதாவது ஒரு செலிப்ரேஷன் அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் அவருடைய மனைவி அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோடு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சைஃப் அலி கானுக்கும் திருடனை மீட் பண்ணும்போது 2 பேருக்கு இடையில் சண்டை நடக்குது. 1 கோடி ரூபாய் என்ன கேட்குறேன்னு சொல்லிட்டு சைஃப் அலி கான் ஃபைட் பண்ணுறாரு. தன் கையில் இருந்த கத்தியை வச்சு 6 இடத்துல திருடன் சைஃப் அலி கானை குத்துறாரு. அது ஒன்று முதுகில் ஸ்பைனல் கார்டு இருக்கிற இடத்துல கத்தி குத்து நிகழ்ந்திருக்கு. கழுத்து பகுதியில் குத்திருக்காரு. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கை ஃபுல்லாகவே ரத்த கரையாக இருக்குங்க. நல்லா ஃப்ராக்சர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி தொடர்ச்சியாக 6 இடங்களில் சைஃப் அலி கானுக்கு கத்தி குத்து நடந்திருக்கு. கத்தி குத்து நடந்த இடத்துல ஒரு பெரிய ரத்த ஆறை ஓடிருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய அவருடைய சன் இப்ராஹிம் உடனடியாக வெளியில் கூட்டு வராரு. வெளியில் கூட்டு வந்துட்டு அவர்கிட்ட ஏன் அவர் காரை சூஸ் பண்ணாமல் ஆட்டோவை சூஸ் பண்ணார் அப்படிங்கிறது தெரில. பட் அவர் ஆட்டோவிலேயே தான் கூப்பிட்டு போயிருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்கு. ஹாஸ்பிட்டல் பார்த்திங்கன்னா டாக்டர் நிட்டின் ரேஞ்ச் அப்படிங்கிற நபர் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கார். ஏன்னா சினிமா பிரபலம். அப்போ நீ என்ன நடந்ததுங்கிறத சொல்லணும். அப்போது அவருடைய ஸ்டேட்மெண்ட்டில் சில வார்த்தைகளை சொல்லியிருக்காரு. கத்தி குத்து, ஸ்பைனல் கார்டில் குத்து, கத்தியோட முதுகில் குத்தியிருக்காங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ரத்தம், கழுத்துலேயும் ரத்தம் அப்படின்னு. ஸோ இதுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்கோம். ஸோ உயிருக்கு எதுவும் ஆபத்து கிடையாது. அதே நேரத்தில் 6 முறை கத்தியால் குத்தியிருக்காங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை ஹாஸ்பிட்டலில் இருந்து ரிப்போர்ட்டாக ஃபைல் பண்ணுறாங்க. இப்போது அவருடைய சைஃப் அலி கானுடைய ஹைட்டு பார்த்திங்கன்னா 5.7. இந்த கத்தி வச்சு குத்துனார்ல திருடன், அவர் 5.6 ஃபீட்டு தான் இருப்பார். ஸோ நெட்டிசன்கள்லாம் வேறு மாதிரி ட்ரோல்லாம் இது பண்ணுறாங்க. அவர் ஒரு ஆக்டரு, அவர் ஒரு 5.6 உள்ள குட்டையாக இருக்கக்கூடிய ஒரு திருடன்ட்ட எப்படி குத்து வாங்கியிருப்பார், திருப்பி இவர் அட்டாக் பண்ணியிருக்கலாமே, ஏதோ ஒரு சதி இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் ட்ரோல் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னொரு புறம் ஒரு காரில் செக்யூரிட்டிஸ்லாம் இருக்காங்க. காருடைய கதவை திறந்த உடனே சைஃப் அலி கான் வெளியில் வர மாதிரியும், அவர் அப்படியே திருடன் தூக்கிட்டு போகிற மாதிரியும் செக்யூரிட்டிஸ்லாம் கம்முன்னு நிற்கிற மாதிரியான காட்சிகள்லாம் இதெல்லாமே ட்ரோலிங் மெட்டீரியலாக மாறிக்கிட்டு இருக்குது. சைஃப் அலி கானுடைய ஆதரவாளர்கள் ஒரு புறம் அவருக்கு வேதனை தெரிவித்து அது எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி இன்வெஸ்டிகேஷன் போலீஸ் வேகமாக செய்யணும், அவரை இப்போ திருடனை கைது செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான ரெக்வஸ்ட் வச்சுருக்காங்க. இன்னொரு புறம் அதை கிரிட்டிசைஸ் பண்ணி கேள்வி செய்து சிரிக்கக்கூடிய நபர்களும் இதே சொசைட்டியில் இருக்கத்தான் செய்கிறாங்க. இப்போ உண்மையிலேயே சைஃப் அலி கான் அப்படிங்கிற நபர் யார் அப்படிங்கிறது தெரிஞ்சது அப்படின்னா, அந்த ட்ரோல் பண்ணுறவங்க எல்லாமே கொஞ்சம் ஷாக் ஆவாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோவை நான் எடுத்தது. ஸோ சைஃப் அலி கான் யார் அப்படின்னா ஒரு நடிகர், தயாரிப்பாளர். இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்.
தெரியாத விஷயம் யாருன்னா அவருடைய பரம்பரையாக அவர் யார், அவங்களுடைய அப்பா யார், தாத்தா யார் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்குது இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில். ஸோ சைஃப் அலிகானுடைய அப்பா வந்து பார்த்திங்கன்னா மன்சூர் அலிகான் பட்டோடி அப்படிங்கிறாங்க. இவர் யாருன்னா இந்தியன் கிரிக்கெட், ஃபார்மர் இந்தியன் கிரிக்கெட்டர். இவர் வந்து முன்னாள் கேப்டன். இவர் 21 வயசில் இந்திய கிரிக்கெட் அணியினுடைய கேப்டனாக பொசிஷனுக்கு வந்தவர். இவரை வந்து பிரபல வர்ணனையாளர்கள்லாம் ரொம்ப பெரிய அளவில் மதிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சச்சின் டெண்டுல்கருக்கு இணையாக இவரை வந்து வர்ணனையாளர்கள் ரொம்ப பெரிய அளவில் வர்ணிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு புறம் சைஃபினுடைய தாத்தா, அவருடைய மன்சூருடைய அப்பா இருப்பாங்கள்ல, அவர் வந்து பார்த்திங்கன்னா போபால் பிரிட்டிஷ் காலத்தில் 1901 1926 அந்த பீரியடில் போபால் அந்த நகரத்துக்கான நவாபாக இருந்திருக்காங்க. ஸோ ஒரு போபால் விஸ்வவாயு கசிவுலாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அந்த நகரத்தில் ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு நவாப் பொறுப்பு. அவ்வளோ எளிமையாலாம் நவாப் போஸ்டிங்லாம் கொடுத்துட மாட்டாங்க. ஸோ அந்த பொசிஷனில் இருந்திருக்கார். அவருக்கு ஒரு பெரிய குடும்ப பாரம்பரியம் இருந்திருக்கு. ரெண்டாவது அவங்களுடைய சைஃப் அலி கான் அவருடைய தாத்தா வந்து நவாபாக இருந்தார்னா, அவங்க பாட்டி யாருன்னா போபாலுடைய இளவரசி. பார்த்துங்க, ஒரு ராஜ குடும்பத்தை சேர்ந்தவர் தான் இந்த சைஃப் அலி கான். நம்ம தான் திரைப்படங்களில் பார்க்கும்போது ஒரு ஆக்டரு, ஒரு தயாரிப்பாளர், ஆள் நல்லா எங்கே இருக்கார், ஒரு சினிமா நடிகையை மணந்திருக்காரு, 2 பசங்க இருக்காங்க அப்படிங்கிற ஆங்கிளில் தான் நம்ம பார்க்குறோம். பட் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு இவ்வளோ பாரம்பரியமிக்க ஒரு குடும்பம் இருக்குதுன்னு சொல்லி படித்து பார்க்கும்போது இந்த இன்ஃபர்மேஷனை கேள்விப்படும்போது ரொம்ப ஷாக்காக இருக்குது. ரெண்டாவது சைஃபினுடைய தந்தை இருக்கார்ல மன்சூர் சார், அவர் வந்து பார்த்திங்கன்னா கிரிக்கெட் டீமில் இருந்தார் இல்லையா, அவருக்கு வந்து அர்ஜுனா விருது வாங்கியிருக்காரு. எல்லாத்தையும் தாண்டி பத்மஸ்ரீ அவார்டு வாங்கியிருக்கார். ஆக்சுவலி அவரை நம்ம சொல்ல வேண்டியதே பத்மஸ்ரீ மன்சூர் சார் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு பிரபலமான ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க, இந்த நாட்டுக்காக சில விஷயங்களை செஞ்சு கொடுத்தவங்க. பாகிஸ்தான்லேயும் இவங்களுக்கு அன்னைக்கு இருந்த, அதாவது துண்டாடப்பட்ட பாகிஸ்தான் இன்றைக்கி இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒரே நிலப்பரப்பில் இருந்தது சுதந்திரம் வாங்கிறதுக்கு முன்னாடி. ஸோ அந்த நிலப்பரப்புலையும் இவங்களுக்கான லேண்டு எல்லாமே வந்து இருந்திருக்கு. இதெல்லாம் தாண்டி வந்து இவங்களுடைய பூர்வீகம், இப்போ சைஃப் அலி கானுடைய தாத்தா பற்றி பார்த்தோம், அவங்களுக்கு அப்பா தாத்தாலாம் இருப்பாங்கள்ல, அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தான்லேருந்து வந்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆப்கானிஸ்தானில் இருந்து கிளம்பி இங்கே ஈரான் பக்கத்தில் நம்ம ஆப்கானிஸ்தான் இருக்குல்ல, பாகிஸ்தானுடைய பார்டரில், அங்கேருந்து கிளம்பி இன்றைக்கி தாலிபான்கள் அங்கே ஆட்சி பண்ணுறாங்க. அங்கேருந்து கிளம்பி நம்முடைய இந்தியாவுக்கு வந்து இன்றைக்கி இந்தியாவினுடைய மிக உயரிய விருதுகள்லாம் வாங்கிய ஒரு பரம்பரை யாருன்னா இந்த சைஃப் அலி கானுடைய தாத்தா. ஸோ அப்பா இவங்கெல்லாம் வந்து ரொம்ப பெரிய அளவில் வாழ்ந்திருக்காங்க. அதே நாட்டில் இன்றைக்கி அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாமல் ஒரு தனிநபராக ஒரு 12வது மாடியில் ஒரு பெரிய போராட்டம், 11 மாடியை கடந்து 12வது மாடியில் வந்து இவரை அட்டாக் பண்ணுறாங்கன்னா, இதுக்கு முன்னாடியே இவரை எத்தனை தடவை அந்த திருடனை வாட்ச் பண்ணால் அவங்க ஒரு நபர் தானா அப்படிங்கிற கேள்விலாம் இருக்குது. அந்த ஒரு நபரை பிடிச்சி விசாரிக்கக்கூடிய வேலையையும் அடுத்ததாக போலீஸார், மும்பை போலீஸார் செய்வாங்க. கூடிய விரைவிலேயே அரெஸ்ட் நடக்கும். அப்போ தான் தெரியும் இந்த 1 கோடி ரூபாய் டிமாண்ட் வெறும் பணத்திற்காக மட்டுமே சைஃப் அலி கான் தாக்கப்பட்டாரா, இல்லை வேறு எதுவும் சில காரணங்கள் இருக்கா அப்படிங்கிறத இனிமே தான் பார்க்கணும். ரெண்டாவது பார்ட்டி உள்ளிட்ட விஷயங்களுக்கெல்லாம் முன்னாடி அவங்க போயிருக்காங்க. அது ரிலேட்டடான ஃபோட்டோஸ் எல்லாமே நெட்டில் வந்து இருக்குது. அவருடைய ஃபேமிலி ஃபோட்டோஸ் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரியான ஃபேமிலி ஃபோட்டோஸ் எல்லாமே நெட்டில் ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ சைஃப் அலி கானை பற்றி பேசுகிறதுக்கான வாய்ப்புங்கிறது இன்றைக்கி கிடச்சிருக்கு. காரணம், அவர் கத்தி குத்தால் பாதிக்கப்பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில் இப்போ மருத்துவமனையில் இருக்கிறார் அப்படிங்கிற அந்த செய்தியோடு நிறுத்திக்கலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 9449355924 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்.